ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல ஒரு சிம்பிள் ஆட்டோமேட்டிக் வில்லேஜர் பிரீடர் பற்றி தான் பண்ண போகிறோம். ஹலோ காய்ஸ், நான் இங்கே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஜாயின் பண்ணியே நான் இந்த வில்லேஜர் பிரீடரையும் பண்ணுறேன். ஆனால் எப்படின்னா இவன் தனியாக நிற்பான், இவன் தனியாக இருக்கான். ஓகேவா? இந்த வில்லேஜரை நான் போட்டில் கொஞ்சம் பிடிச்சி இந்த இடத்துல வச்சிருந்தேன். வச்சுட்டு இந்த 2 பக்கமும் கம்போஸ்ட் செட் பண்ணிட்டேன். ஆனா கம்போஸ்ட் இந்த மாதிரி இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி செட் பண்ண வேணாம். எப்படி செட் பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த கம்போஸ்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற டர்ட்டை எடுத்துட்டு இதுக்கு அடியில கம்போஸ்டை வச்சுடுங்க. கம்போஸ்டை வச்சுட்டு இதுக்கு மேல ட்ராப் டோர் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராப் டோர் செட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற இதையும் எடுத்துட்டு மேலேயும் இந்த மாதிரி ட்ராக்டர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபுட்டு போடும்போது இப்படி ஈஸியாகவே போட்டுக்கலாம். இப்படி போட்டாலே அவனை எடுத்துப்பான். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறது ஈஸி அப்படின்ட்டு நான் இது மாதிரி வச்சுக்கிட்டேன். இங்கே ஃபுல் பிளாக் ப்ளேஸ் பண்ணணுன்னாலும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கிளாஸ் ப்ளேஸ் பண்ணணுன்னாலும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே ரூஃப் டாப்பு ஃபுல்லாக இந்த ரூஃப் டாப்பும் எடுத்துட்டேன். இங்கேயும் கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணிட்டு அவன் நிற்கிறதுக்கு அவங்க 2 பேரும் நிற்கிறதுக்கு இந்த பிளாக் மட்டும் போதும். அதே மாதிரி அந்த 2 பிளாக்லேயுமே நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சோம்னா இது வரைக்கும் ஃப்ளோட் ஆகும். இங்கே பட்டன் வச்சிருக்கோம், அதனால இந்த பட்டன் வச்சிருக்கிறதுனால இங்கே தண்ணி வராது. இங்கே பட்டன் வச்சிருக்கோம். இந்த பட்டனுக்கு கீழே 2 பிளாக் ஹைட்டுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கேயும் 2 பிளாக் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 கிளாஸும் இங்கே 2 கிளாஸும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக இங்கே இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் ரூஃப் டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக கிளாஸ். இந்த இடத்துல ஒரு பில்டிங் பிளாக் கொடுக்க வேணாம். இங்கே கிளாஸே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ள வில்லேஜஸ் இருக்கானா இல்லையா உங்களால் இங்கேருந்தும் செக் பண்ணிக்க முடியும். நான் இங்கேயும் பில்டிங் பிளாக்ஸே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிற டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். 4 பிளாக்ஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் 4 பிளாக்ஸ்க்கு டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற டர்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இப்படி தான் இருக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் இங்கேயும் டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சைடு டர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இப்போ செஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு கூட இந்த செஸ்ட்டுக்குள்ளே இந்த போட்டையும் லீடையும் வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இது பேபி வில்லேஜஸ் கீழே விழுவானுங்க. பேபி வில்லேஜஸை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே போட்டை இங்கே கீழே போட்டுக்கோங்க. இங்கே போட்டை போட்டுட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு நல்லா அந்த கார்னர் கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த கார்னர் வழியால் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம் நீங்கள் குட்டி பேபி வில்லேஜஸை. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கேரட் இங்கே இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் போடணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கூட அவனுக்கு கேரட்ஸை பிக் பண்ணிப்பாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக் வில்லேஜ் ஃபார்மும் ஒர்க் ஆகுது. 53 செட்ஸ் கிடைச்சிருக்குது. இது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகாது, பட் ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் இல்லாட்டி பிரெட்டுக்கு உங்களுக்கு பிரெட்டு ரொம்ப முக்கியம், பிரெட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரெட் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கேரட்டோ இல்லாட்டி பொட்டேட்டோவை கூட போட்டுக்கலாம். பொட்டேட்டோவை கூட போட்டுட்டு கீழே பேக்கட் பொட்டேட்டோவாக மாற்றுறதுக்கு ஃபர்னன்ஸ் செஸ்ட்டுக்கு கீழே ஹாப்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல ஹாப்பர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃபர்னன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே திரும்ப ஹாப்பர் கொடுத்து செஸ்ட் வச்சிங்கன்னா அங்கே என்ன ஆகிடும்னா பேக்கட் பொட்டேட்டோவாக அது வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு இந்த தண்ணி இன்னும் ப்ளேஸ் பண்ணலாம். தண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் இந்த மாதிரி 2 பிளேஸ் இடத்துலையுமே ட்ராப் டோர் வச்சிட்டோம்னா நம்மளால உள்ளே போயிட்டு வர முடியும், வில்லேஜஸால வெளில வர முடியாது. அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரியே கொடுப்பேன். அங்கே அந்த இடத்துல இதே மாதிரியே கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறப்பங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் அவனுங்களால வெளில வர முடியாது. இப்போது நம்ம வில்லேஜர் பிரீடர் ஃபார்மும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இங்க வந்து நீங்க பெட் செட் பண்ணிக்கோங்க. இவனுங்க 2 உள்ள ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்ல இருக்கிற 2 பேருக்கு நான் வந்து 2 பெட் போட்டிருக்கேன். இப்போ வில்லேஜர் பிரீடருக்கு 2 பெட் போட்டிருக்கேன். இந்த 2 எல்லோ பெட்டுமே வந்து இவனுங்க போடுற வில்லேஜ் பேபி அந்த குட்டீஸ்ங்களுக்கு வந்து இந்த 2 பெட். உங்களுக்கு எவ்வளோ பெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பெட் வச்சீங்கன்னா, நீங்க கேரட் போடும்போது அந்த அளவுக்கு பெட்ட பொறுத்தும் நீங்க வச்சிருக்க ஒர்க் ஸ்டேஷன்ஸ பொறுத்தும் அவனுங்க வந்து குட்டி பேபி வில்லேஜர்ஸ ப்ரீட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து இன்னைக்கு வில்லேஜர் பிரீடர் எப்படி பண்ணணும்ன்ட்டு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பார்ப்பேன். ரிப்ளை பண்ணுவேன். நீங்க வந்து 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட சொன்னீங்க நெறைய பேரு. ஆ நான் வந்து 15 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லாட்டி நான் வந்து 2 மினிட்ஸ் வீடியோவே நான் வந்து எப்போதும் போலவே போடுறேன். அம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து எப்படி லைவ் போடுறதுன்னு தெரியல. நான் லைவ் போடலாம். ஏன்னா கேம் பிளே வந்து லைவ்ல போட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு எப்படி லைவ் போடுறதுன்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சா எனக்கு அதுவும் சொல்லுங்க. ஆ ஒரு சிலர் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம். என் கூட வரீங்களா என்னன்னு கேட்டீங்க. அது கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணுவோம். டிஸ்கார்ட் லிங்க் யாராச்சும் குடுங்க. நான் வந்து ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணலாம் என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலாம். ஓகே. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.